தமிழகத்தில் வர இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படியெல்லாம் சோசியல் மீடியா ஊடகங்கள் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் அவர்கள் இங்கு பல்வேறு அறிவுரை வழங்குவதற்காக வருகின்றிருக்கிறார்கள். அதே சமயம் எங்களது மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்களும் முன்னாள் ஆளுநர் மதிப்புக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எல்லோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக வர இருக்கிற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்ட ஒரு மோசமான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஆட்சி, காவல்துறை தலைமை டிஜிபியை கூட போட முடியாத ஒரு ஆட்சி, இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழக மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அந்த பொதுக்கூட்டத்தில் நான் கூட பேசினேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை, இது தமிழகத்தில் நடைபெறுகிற ஒரு குடும்ப ஆட்சிக்கும் தமிழக மக்களுக்குமான தேர்தல் அப்படின்னு நான் ஏற்கனவே அதில் பேசியிருந்தேன். அதில் காரணம், இன்னைக்கு விவசாயிகள் கடனெல்லாம் ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்க. நீங்க ஒவ்வொரு விவசாயிகள்ட்டும் போய் கேட்கலாம், எந்த விவசாயியுடைய கடனும் ரத்து பண்ணல. சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. டாஸ்மாக் ஊழல் கிட்டத்தட்ட அது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில போய் கொண்டிருக்கிறது ஊழல். போதைப் பொருட்கள் எல்லா இடங்களிலும் கஞ்சா, பெத்தமைட்டின் போன்ற போதைப் பொருட்களை போட்டுட்டு 2 வயது சிறுமியை கூட விட்டு வைக்கல. 2 வயது சிறுமி கூட உடலிலே இரத்த காயத்தோடு பாலியல் வன்கொடுமை. நேற்று முன்தினம் தூத்துக்குடி விளாத்துக்குளத்திலே +2 படிக்கிற மாணவியை அரக்கர்கள் ஒன்று சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செய்திருக்கிறார்கள். இது ஏதோ இன்றைக்கோ ஒரு நாள் நடக்கக்கூடிய செய்தி அல்ல. தினம் பத்திரிகையை புரட்டி பார்த்தால் இந்த ஆட்சியினுடைய அவலங்கள், கற்பழிப்புகள், 60 வயது பெண்ணை விட்டு வைக்கல. அது காரணம் கஞ்சா. கையில புத்தகத்தை எடுக்கக்கூடிய மாணவர்கள் இப்ப பையிலே கஞ்சா வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகி இருக்கிறது. பொதுமக்கள் நன்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். என்டிஏ கூட்டணியில விஜய் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. பாதி நபர்கள் இல்ல, அது பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட எனக்கு விவரம் அதுல இல்ல. எனக்கு விஜயை பாஜக மிரட்டி சிபிஐ விசாரணைக்கு என்று அழைத்து கூட்டணிக்குள் இணைப்பதற்கான முயற்சிகள் நடப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சொல்றாங்க. பாஜக விஜயோட பேச்சுவார்த்தை ஏதேனும் நடக்குதா? உங்களுக்கான விருப்பம் இருக்கா? எதிர்க்கட்சிகள் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்ப எதிர்க்கட்சிகள் சொல்றது பூரா என்ன சொல்றாங்க? அவ்வளவு பொய்யை தான் சொல்றாங்க. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு ஒரு பாட்டு உண்டு. அவ்வளவு பேரும் பொய்யை தான் சொல்லிட்டு இருக்காங்க. கொலைகள் நடைபெறுகிறதா இல்லையா? தினம் 1 2 நாங்குநேரில் கஞ்சா போட்டுட்டு போற வரவங்களெல்லாம் விட்டுறாங்க. சரி, மறுநாள் பேப்பர் எடுத்து பார்த்தா சிவகங்கையில் கஞ்சா போட்டுட்டு போற வரவங்களாம் விட்டுலாம். இப்ப இதை யாரு செய்யறாங்க? ஆளுங்கட்சி தானே செய்யுது. அது காரணம் என்ன? கஞ்சா தானே. ஒத்துக்கொள்ளுகிறீங்களா நீங்க? கஞ்சா தான். அதாவது நான் பேசுறது நாட்டு மக்களுக்காக, நாட்டு மக்களுக்கு என்ன நடைபெற்று என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் இருக்க ஒரே கவலை, கூட்டணி இருக்கா இல்லையா? மாநில தலைவர் நீங்க இருக்கீங்க, இல்ல, அதை பத்தி நான் ஒன்னும் கருத்து சொல்ல முடியாது. நான் என்னை பொறுத்த மட்டும் இதுவரையும் எனக்கு எந்த விதமான கருத்தும் என்னுடைய இல்லை. மாநில தலைவர் உங்களுக்கு அந்த கருத்துக்கள் இருக்கும்ல சார்? இல்ல, என்னுடைய கருத்து நான் சொல்ல முடியாது. எனக்கு அதாவது அவர் டெல்லிக்கு போறது
எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியும். இது முதல் முறை போல கரூர் நடந்த சம்பவத்துக்காக அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அதையும் எதையும் நீங்க இணைத்து பேசுவது என்பது அது இப்படி எந்த வேலை இருக்குன்னு எனக்கு இல்ல. அதை பத்தி நான் இன்னைக்கு எந்த கருத்து என்ன சொல்ல முடியும். திமுக கூட்டணி கட்சிகள் சிலிண்டர் விலை, பெட்ரோல் தட்டுப்பாடு குறித்து போராட்டம் பண்றாங்க சார் நாளைக்கு. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் அன்னைக்கு ஏற்கனவே சொன்னேன். அதாவது இன்னைக்கு கப்பல் வந்திருக்கு, எதனால் வந்திருக்குன்னு தெரியும். ஒரு உண்மை நிலைமையா நாட்டு மக்களுக்கு போயிடணும். உலகம் பூரா போர் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்தியாவில் மட்டும் எந்த போரும் இல்லை. ஆனா இங்க தமிழ்நாடு மட்டும் தான் ஒரே அக்க போரா இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரே அக்க போரா இருக்கு. இந்தியாவில் எந்த போரும் இல்லை. ஆனா உலகத்தில் போர் நடந்துட்டு இருக்கு. போர் நடக்கக்கூடிய காலங்களில் என்னெல்லாம் நடைபெறுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் பிரதமர் நேற்று பேசியிருக்காங்க, இது குறித்து கூட்டம் போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் முறையா கொடுக்க வேண்டுங்கிறதுல இன்னைக்கு மத்திய அரசாங்கம் அதுல கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. இவ்வளவு பேசுறவங்க சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்பன்னு சொன்னாங்களா, குறைச்சாங்களா? பெட்ரோலுக்கு 10 ரூபாயும் டீசலுக்கு 5 ரூபாயும் குறைப்பன்னு சொன்னாங்களா, இதுவரையும் குறைச்சாங்களா? இல்ல காவிரி குண்டாறு இணைப்போன்னு சொன்னாங்களே, இணைச்சாங்களா? உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் நான் முதல்வன் திட்டம் ஏதாவது நிறைவேற்றினார்களா? அதையெல்லாம் பற்றி சொல்லாமல் நடைபெறுகிற உலகத்தில் நடைபெறுகிற போர் காரணமாக ஒரு சில சூழ்நிலை ஏற்பட்டால் கூட இதையெல்லாம் பெருசுபடுத்துவது எந்த வகையில் நியாயமா இருக்க முடியும்? உள்ள முகாமில் பேசுகிற ஒரு கருத்து சொன்னீங்க, இங்க எந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை, திமுகவினர் தான் பெட்ரோல் பங்க் 100-200 பேரை வண்டியை அனுப்பி இந்த மாதிரி. உண்மையில் நம்ம இப்ப நீங்க நேற்று திருப்பதியில வாங்க கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இன்னைக்கு எல்லா பெட்ரோலையும் கூட்டமா இருக்க மாதிரி. இப்ப நீங்க கூட என்ன உங்களுக்கு டீசல் பெட்ரோல் கிடைச்சதா இல்லையா? உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா? எல்லாரும் கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதாவது அவங்க கையில பணம் இருக்கு, அரசாங்கத்துடைய பவர் இருக்கு, என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு நிச்சயமா ஓட்டு மட்டும் மாத்தி போடுவாங்க. திமுக கூட்டணி தமிழகத்துல வலுவா இருக்கு, அதை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்துல மாற்று கூட்டணி உருவாகுதுன்னு விசிகே சொல்றாரு. விசிகே திருமாவளவன் அவங்க கூட்டம் வலுவான்னு எப்படி சொல்ல முடியும்? எண்ணிக்கையில கூடி இருக்குன்னா எண்ணிக்கை எண்ணத்துல கூடியிருக்கா, எண்ணிக்கையில கூடியிருக்கா? மக்களுடைய எண்ணம் தான் முக்கியம். மக்களுடைய எண்ணம் இன்னைக்கு மனம் மாறி இருக்கிறது. ஆனா இதுக்கு முன்பு உள்ள பொதுத்தேர்தல் தான் எடுத்து பாருங்க. முதலமைச்சர் கருணாநிதி இருக்கும்போதே நிறைய கூட்டணி சேர்த்தாங்க. அவங்க ஜெயிச்சாங்களா? வெற்றி பெறல. ஆனா கூட்டணி என்பது முக்கியமல்ல. நீங்க ஆட்சி செய்யும் போது மக்களுக்கு என்ன நன்மையை செய்தீர்களா, தீமை செய்தீர்களா, அதை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. பீகார்ல உள்ள நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு இபிஎஸ்க்கு ஏற்படும் அப்படின்னு துணை முதல்வர் விமர்சனம் வச்சிருக்காரு. அதிமுகவை பிஜேபி கபலீகரம் பண்ணிரும். பீகார்ல நிதிஷ்குமாருக்கு என்ன நிலைமைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் இதை பத்திரிகை போயிட்டா நீங்க அதை வேற நீங்க பெருசா போடுங்க. ஏங்கிறது உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுதா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எதிர்கட்சிகள் கையில் எடுக்கிறீங்க, ஆனா தமிழக அரசு நடவடிக்கை இல்லை. தமிழக அரசு மக்கள் நடவடிக்கை எடுப்பாங்க. 17ஆம் தேதி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சென்னையிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்குறாங்க. அதில் எங்களுடைய கரு நாகராஜன், ஜெயபிரகாஷ், தமிழிசை திருநெல்வேலியில் கலந்துக்கிறாங்க. நான் மதுரையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் நான் மதுரையில் கலந்து கொள்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரிலே கலந்து கொள்கிறார்கள். அதே மாதிரி தஞ்சாவூரில் டிடிவி தினகரன் அவர்கள். தமிழ்நாடு முழுவதும் அந்த ஆர்ப்பாட்டம், அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக மக்களுக்கு எதிரான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்களோ, எதிரான என்ன செயலாம் ஏற்பட்டதோ, அதுவும் உதாரணமாக கஞ்சா, போதைப்பொருள், நடைபெறுகிற படுகொலைகள், பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. 17ஆம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றங்கள் தமிழகத்தில் ஏற்படும்.